வேட்டியில் கம்பீரமாக நடந்து வந்த ஆண்கள், புடவையில் புன்னகை மலர வந்த பெண்கள் என வெளிநாட்டினர் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி தமிழ்நாட்டினராகவே மாறிய மகிழ்ச்சியான காட்சிகள்தான் இவை. சென்னையைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா நிறுவனம் ஆண்டுதோறும் வெளிநாட்டினர் பங்கேற்கும் ஆட்டோ ரிக்ஷா சேலஞ்ச் என்ற ஆட்டோ சுற்றுப்பயணத்தை ஏற்பாடு செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆட்டோ சேலஞ்ச் சுற்றுலா பயணம் கடந்த 28ஆம் தேதி சென்னையில் தொடங்கியது. நியூசிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 26 பேர் கலந்து கொண்டு ஆட்டோக்களில் சென்னை, புதுச்சேரி, தஞ்சாவூர், மதுரை வழியாக தூத்துக்குடி வந்தனர். பின்னர் சாயர்புரத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் பொங்கல் பண்டிகையை வெளிநாட்டினர் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி மற்றும் கழுத்தில் துண்டு போட்டு வந்த ஆண்களும் தளைய புடவையில் வந்த பெண்களும் 9 அணிகளாக பிரிந்து தனித்தனியாக அடுப்பு கூட்டி பனை ஓலையால் தீயை பற்ற வைத்து மண் பானைகளில் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து பொங்கல் வைத்தனர். பானையிலிருந்து பஞ்சு போன்று பொங்கல் பொங்கி வழிய பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டும் குலவை சத்தம் எழுப்பியும் வெளிநாட்டினர் பொங்கலை அழகாக வரவேற்றனர். வெளிநாட்டினர் வைத்த பொங்கலை சுவைத்து பார்த்த நடுவர்கள் 3 அணிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி மனதை நிறைத்ததோடு பழங்கள், பழச்சாறுகள், பனங்கிழங்கு, மக்காச்சோளம் ஆகியவற்றை சாப்பிட கொடுத்து வயிற்றையும் நிறைத்தனர். இது குறித்து பேசிய வெளிநாட்டினர், தமிழர்களின் கலாச்சாரம் தங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, வேட்டி சேலை அணியும் போது தனி மரியாதையே கிடைக்கிறது என தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். What I think about the Fungal Festival? So we are so glad that we can join with you and enjoy the festival with you and to celebrate with you as well. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.